ஒரு வேலையை பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இந்த ஹைப்பர் ஃபோக்கஸ் புக்ல இது லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்துருந்தோங்கிறத ஒரு 2 மினிட்ஸ் ரீகேப் பண்ணிடுறேன். இப்போ ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இப்போ நமக்கு ஒரு 100 டாஸ்க் 200 டாஸ்க் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா, அட் அ டைம்ல அந்த 200 டாஸ்க்லயோ இல்ல 2 டாஸ்க் 3 டாஸ்க்ல சைமல்டேனியஸாவோ இல்ல ஒரு போனை பார்த்துட்டோ இல்ல டிரைவிங் பண்ணிட்டோ இல்ல வேற வேற வேலைகளை பண்ணிட்டோ இந்த நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான டாஸ்கை பண்ணும்போது அந்த டாஸ்க் வந்து ப்ரொடக்டிவா கிரியேட்டிவா இருக்காது அப்படிங்கறத வந்து பார்த்தோம். 2வது வந்து நம்ம எந்த டாஸ்க் சாரி எனி டாஸ்க்ல நம்ம ப்ரொடக்டிவா கிரியேட்டிவா ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான சூழ்நிலையை சரி சரி பண்ணணும். ஒண்ணு வந்து போனை தள்ளி வைக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோமான்னு பாக்குறது, எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் ஸ்டாப் பண்றதுக்காக டிஸ்ட்ராக்ஷன் லிஸ்ட் பென் அண்ட் பேப்பரோட போய் உட்கார்ந்துட்டு மைண்ட் ஒன்னுல ஃபோக்கஸ் பண்ணிருக்கும் போது வேற ஏதாவது தாட் வந்துச்சுன்னா அது சும்மா எழுதிட்டு திரும்ப ஃபோக்கஸை கண்டினியூ பண்றது. அதுக்கப்புறம் ஒரு வேலையை பண்றது ஒர்த்தா இல்லையா, ஒரு வேலையை பண்றது தேவைதானா இல்லையா அப்படிங்கறத யோசிச்சு இது வேணும் அப்படின்னா மட்டும் ஒரு வேலையில இறங்குறது. மத்தபடி அடுத்து வந்து உங்க மைண்ட் ஃபோக்கஸ் ஒரே இடத்துல நீங்க பண்ற வேலையில இருக்கா இல்ல வேவர் ஆகுதா, அப்படி வேவர் ஆனா அந்த வேவர் ஆகுறத நம்ம வந்து கவனிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த புக்கை படிக்கிறதுக்கே ஆத்தர் சொல்லியிருந்தாரு. அடுத்து வந்து நம்ம ஆட்டோ பைலட் மோடு பத்தி பார்த்தோம். ஆட்டோ பைலட் மோட் அப்படின்னா என்னன்னா, ஒரு டே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்ல ஒரு வேலை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த அடுத்த 5 நிமிஷம் அடுத்த ஒரு 10 நிமிஷம் அடுத்த 1 மணி நேரம் நான் இததான் பண்ண போறேன் அப்படின்னு இன்டென்ஷனலா அப்படின்னா இததான் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட வேணும்னே பண்ணாம எது எதெல்லாம் நம்ம பாதையில அந்த 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல வருதோ அந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ஆட்டோ பைலட் மோட். இப்படி பண்றதுனால நம்ம லைஃப்ல பெரிய இம்பாக்ட்ஃபுல்னா நமக்கு லைஃப்ல ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய விஷயங்களை நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா என்விரான்மெண்ட்ல இருந்து நிறைய நமக்கு ஆட்டோ பைலட் மோட நம்மள எடுத்துட்டு போறதுக்கான விஷயங்கள் தான் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஆட்டோ பைலட் மோட எப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்றது? இப்போ ஆட்டோ பைலட் மோட் எப்படி இருக்குங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருந்தாரு. நம்ம படுத்துட்டு இருப்போம், தூங்கணும்னு நினைப்போம். ஆனா தூங்க முடியாது. மைண்ட் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கும். அன்னைக்கு நடந்த பிரச்சனை, காலைல இருந்து மத்தியானம் இருந்து நடந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல தேவையில்லாத ஒரு மெமரிய கொண்டு வந்து குடுக்கும். முக்கியமா ஒரு வேலை பண்ணிட்டுருப்போம். ஆ அவரு கிரிஞ்சுவர்தி மெமரி அப்படின்றாரு. கிரிஞ்சுவர்தின்னா ஒரு ஒண்ணுக்காகாத மெமரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முக்கியமான பெரிய டாஸ்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு கிரிஞ்சுவர்தி மெமரிய பழச கொண்டு வந்து நடந்தது கொண்டு வந்து நம்ம மைண்ட் அத அரைச்சுட்டு இருக்கும். ஆ அதுக்கப்புறம் நம்மளே வந்து ஒரு ரூம்குள்ள என்டர் ஆவோம். நான் இப்ப எதுக்கு வந்தேன்? அப்ப நான் உனக்கு எதுக்கு கால் பண்ணேன் இப்போ? நான் ஏன் இங்க வந்தேன்? அப்படிங்கிற லெவலுக்கு ஆட்டோ பைலட் மோட்ல எதுக்குன்னே தெரியாம எந்திரிச்சு ஒரு ரூம்குள்ள போறது. ஆம், அப்புறம் ஒரு ரிப்போர்ட்க்கு டெட்லைனே இருக்காது. ஆனா அந்த டெட்லைன் இல்லாத ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியாது. அப்போதைக்கு எது வந்து டெட்லைன் இல்லாத விஷயம் இம்பார்ட்டன்ட்டான விஷயமா இருக்கும். ஆனா அத பண்ண மாட்டோம். அப்போதைக்கு என்விரான்மென்ட்ல இருந்து எது வந்து அ நம்மளோட அட்டென்ஷன எடுக்க ட்ரை பண்ணுதோ, அங்க நம்ம குடுத்துட்டே இருப்போம். அந்த அர்ஜென்சில. ஸோ இது வந்து இல்ல எனக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட். நான் ரிப்போர்ட் தான் பிரிப்பேர் பண்ண போறேன். அப்படின்னு இன்டென்ஷனலா இல்லாம, அ யா ஒரு ஃபோன் கால் வந்தா அட்டெண்ட் பண்றது, ஒருத்தவங்க வந்தா பேசுறது, அடுத்து மைண்ட் அங்க போச்சுன்னா ஜம்ப் பண்ணி அந்த வேலைய பண்ண ஆரம்பிக்கிறது. இதெல்லாமே ஒரு ஆட்டோ பைலட் மோடுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஆ அந்த ஃபோன் எடுத்து அதே 5 ஆப்ப செக் பண்ணிட்டே இருக்கிறது. ஹவ் வி ஆர் அன்ஏபிள் டூ ஸ்டாப் வொரியிங் அபௌட் சர்டைன் திங்ஸ். சில விஷயங்கள பத்தி அது சால்வ் ஆனா தான் நான் வொரி பண்றத நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் ஆகாத வரைக்கும் அத பத்தியே மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஆட்டோ பைலட் மோட்ஸ்க்கான எக்ஸாம்பிளா அவர் சொல்றாரு. இதெல்லாம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருமே வந்து ஃபோகஸ்டா இருக்க மாட்டோம். பட் ஆனா வந்து இது என்ன பெர்சன்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரெட்யூஸ் பண்ணணும். இது கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்குங்கிறதையும் அவரு சொல்றாரு. அ ஆட்டோ பைலட் மோட் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் செம்மையா 100% 1 மணி நேரம்லாம் ஃபோக்கஸே பண்ணவே முடியாது அப்படின்றாரு. ஆ ஸோ இது எல்லாருக்கும் இருக்கும். எப்படி இந்த ஆட்டோ பைலட் மோட குறைச்சு ஃபோக்கஸ் டைம கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணலாம். இது நம்ம கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணிட்டுருக்கணும் அப்படின்றாரு. அதுக்கு ஒரு டெக்னிக் வந்து 4 டைப் ஆஃப் டாஸ்க்ஸ்.
இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு Netflix ஹோம் பேஜுக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. Netflix ஹோம் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒரு படம் இருக்கும், ஒரு சோகமான படம் இருக்கும். சில படங்கள் பார்த்தா உங்க லைஃபையே மாத்தும். சில படங்கள் சும்மா உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் குடுக்கும். உங்க எனர்ஜிய எடுத்துக்கும். சில படங்கள் உங்கள டென்ஷன் பண்ணி விடும். சில சில படங்கள் உங்கள இரிட்டேட் பண்ணி விடும். ஸோ இப்ப ஒரு ஹோம் பேஜுக்கு போறோம். ஒரு Netflix ஹோம் பேஜுக்கு போன உடனே நம்ம இந்த படம் பார்க்கலாம். இந்த படம் பார்க்க வேண்டாம். இது டைம் வேஸ்ட்டு. இது யூஸ்ஃபுல்லான படம் அப்படின்னு சூஸ் பண்ணி நம்ம பார்க்கறது புத்திசாலித்தனமா? இல்ல ஹோம் பேஜ்ல போய் உட்கார்ந்துகிட்டு வர்ற படத்தெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கிறது புத்திசாலித்தனமா? ஸோ அதே மாரி தான் நம்ம லைஃப்லயும் நம்ம வந்து ஒரு ரோட்ல நிக்கிற மாதிரி. இங்கிருந்து ஆரம்பிச்சா ஆயிரக்கணக்கான பாதைகள் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா, நம்ம எந்த பாதைய கண்டுபிடிக்கிறோம்? எந்த பாதையில போணும்னு நெனைக்கிறோம்? எந்த பாதையில நமக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி டெலிபரேட்டானா வேணும்னே, இததான் பண்ண போறோம் அப்படின்னு வேணும்னே பண்றது. சோ அப்படி பண்ண போறோம். அப்படியெல்லாம் யோசிச்சு டிசைட் பண்ணி ஒரு ஒரு ஆக்ஷனையும் பண்றது புத்திசாலித்தனமா? இது வந்து இந்த Netflix எக்ஸாம்பிள் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம போய் ஒரு சோஃபால உட்கார்ந்த உடனே அ Netflix போடுறோம். போட்ட உடனே ஏதோ ஒண்ணு அமுத்தி பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து Netflixக்கு ஓகே. பட் ஆனா லைஃப்லயும் நம்ம போய் ஒரு ஒரு இடத்துல உட்கார்றோம். ஏதோ ஒரு வேலை வருது. அந்த வேலைய அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இல்ல யாரோ ஒருத்தவங்க வராங்க, அத பண்றோம். இல்ல ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். இப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல பண்ண வேண்டிய விஷயங்கள நிச்சயமா பண்ண முடியாது. ஸோ, அ இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இந்த புக்க படிச்சுட்டு இருக்கும்போதே, உங்களுக்கு வந்து இந்த புக்க படிக்கிறதுக்கு பதிலா பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் நெறையா இருக்கும். நீங்க போய் டிவி பார்க்கலாம், நீங்க போய் ஃபோன் பார்க்கலாம், நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில போலாம். இந்த மாரி நெறையா இருக்கும். ஆனா, எல்லாத்தையும் பண்றத விட, சும்மா உட்காரலாம், மியூசிக்க கேட்டுட்டு இருக்கலாம் பேக்கிரவுண்ட்ல, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணலாம். இது இந்த ம இது இ இ இது இது எல்லாத்தையும் பண்றத விட, இந்த புக்க படிக்கிறது வந்து ஒரு 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 மீனிங்ஃபுல்லான, ப்ரொடக்டிவான டாஸ்க்கு. அ அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து நான் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு, இந்த புக்க படிக்கணும்னு முடிவு பண்ணி எடுத்து நம்ம படிக்கிறோம். இது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு என்ன சொல்றது? அட்டென்ஷன் ஸ்பேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ன்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இந்த வேலையில மட்டும் இல்ல. இப்ப நீங்க ஒரு ஃப்ரெண்டோட வெளியில போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இஃப் யூ கிராபிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக ஒரு ஃப்ரெண்டோட வெளியில போறீங்கங்கிற பட்சத்துல, நம்ம அங்க போய் உட்கார்ந்துகிட்டு, அங்க ஓடுற டிவில வந்து ஃபுட்பால் மேட்ச் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அங்க போய் உட்கார்ந்துகிட்டு நம்ம வந்து அவங்க ஒரு ஃபோன், நம்ம ஒரு ஃபோனுன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம என்ன சூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். இப்போ சில சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டுக்கு போய் உட்காருவோம். நம்ம எதுக்கு அந்த ஃப்ரெண்டோட சாப்பிட வந்திருக்கோம் அப்படிங்கிறதையே மறந்துட்டு, அந்த ஃப்ரெண்டோட மேல ஃபோக்கஸ் பண்ணாம, அந்த ஃப்ரெண்டு கூட சாப்பிடுற டைம நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப பலப்படுத்திக்கிறதுக்காக யூஸ் பண்ணாம, அவங்க மேல அந்த டைமையும் ஃபோக்கஸையும் போடாம, அங்க போய் உட்கார்ந்துட்டு சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். என்விரான்மென்ட்ல இருந்து ஒரு ஸ்டிமுலஸ் பக்கத்து டேபிள்ல ஒரு சண்டை நடக்குதுன்னா அங்க பார்ப்போம். நம்ம ஃபோன் எடுத்து நோண்டுவோம். அங்க டிவி ஓடிட்டு இருந்துச்சுன்னா அத பார்த்துட்டு இருப்போம். இதே எக்ஸாம்பிள்ஸ ஆத்தர் சொல்றாரு. நான் புக்க தாண்டி எதுவுமே சொல்லல. ஓகேங்களா? ஏதோ கேமரா வச்சு பார்த்த மாரியே சொல்றாரு. அ சோ இது வந்து இந்த மாதிரி பண்றதும் வந்து நம்ம மாத்திக்கணும். ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெண்டோட போய் உட்கார்றோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா, நம்ம ஃபோக்கஸ அந்த ஃப்ரெண்ட் மேல போட்டு நம்ம பிரெயின பிராக்டிஸ் பண்ணணும் அப்டின்றாரு. ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து இப்ப ஒரு என்விரான்மென்ட் அப்டின்னா, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை அவ்வளதான். ஆஃபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தா, அதுதான் நம்மளோட என்விரான்மென்ட். ஆஃபீஸ் என்விரான்மென்ட். பார்க்ல உட்கார்ந்துட்டு இருந்தா, அதுதான் நம்ம என்விரான்மென்ட். வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா, வீட்டோட வீட்டோட சூழ்நிலை தான் நம்ம என்விரான்மென்ட். ஸோ அப்ப வந்து இப்போ வந்து என்விரான்மென்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட அட்டென்ஷன எடுக்கிறதுக்கு நெறைய தூண்டுதல்கள் வந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து பண்ணோம் அப்டின்னா, நமக்கு வந்து அது தாங்க முடியாம ஆயிரும். ஆ அப்படி அந்த என்விரான்மென்ட்ல இருந்து வரக்கூடிய தூண்டுதல்கள் இதெல்லாம் நம்மள அட்டென்ஷன் எடுத்துக்கிறதுக்காக என்விரான்மென்ட்ல இருந்து நம்ம மைண்டுக்குள்ள வருதோ, அதுல வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமான ஐடியாஸு அது மாரிலாம் இருக்கவே இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைமு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து ஒரு என்ன சொல்றது? வ எ ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்படி இல்லன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாரி இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் எத சொல்றாருன்னா, மெமரீஸ் இன் யுவர் ஓன் ஹெட் அப்படின்றாரு. நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய பழைய மெமரீஸ்.
ஆக்சுவலி இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு தாட்ஸ் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா, என்ன தாட் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி எழுத ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி ஒரு 4, 5 தாட்ஸ் தான் திரும்ப, 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 திரும்ப மைண்ட்ல வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து உருப்படியே இல்லாத டாஸ்க்ஸ். உருப்படியே இல்லாத ஒரு மெமரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஆக்சுவலி சொல்யூஷன் ஓரியன்டடா போயிருந்தேன்னா, என்னைக்கோ அத முடிச்சு விட்டுட்டு அடுத்த வேலைய பார்த்துருக்கலாம். பட் ஆனா வந்து அத மைண்ட்ல என் மைண்ட் இதெல்லாம் கேரி ஆயிட்டு இருக்குதுன்னு தெரியாமயே நான் வந்து அரைச்சுமாவே அரைச்சிட்டு இருந்திருக்கேன் மைண்ட்ல அப்படின்னு தோணுச்சு. அந்த எக்ஸர்சைஸ நம்ம இன்னைக்கும் நீங்களும் பண்ணலாம். ஆ இது அடுத்து இந்த 4 டைப் ஆஃப் டாஸ்க் சொன்ன உடனே அந்த எக்ஸர்சைஸ்க்கு போலாம். ஆக்சுவலி இப்ப நம்ம இன்டர்னலாவும், எக்ஸ்டர்னலாவும் நெறைய உந்துதல்கள் நம்மள மீறி நமக்கு வந்துட்டே இருக்கும்போது, நம்ம வந்து அதுக்கு இரையாயிர்றோம். அப்படி இரை ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட அட்டென்ஷன் வந்து நெறைய இடத்துக்கு தப்பி, 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 தப்பி போயிடுது. ஓகேங்களா? இப்ப என்விரான்மென்ட்ல இருந்து ஒண்ணு வருது அப்படின்னா, நம்ம அட்டென்ஷன் அங்க போயிடுது. உள்ள இருந்து ஒரு தாட் வருது, ஒரு பிரச்சனை பத்தி ஒண்ணு வருது அப்படின்னா, நம்மளோட அட்டென்ஷன் வந்து அங்க போயிடுது. நம்ம அட்டென்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான வேர்ட் இந்த புக்லயே. அட்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல நம்ம கவனத்த எங்க போடுறோம். அதுதான் அட்டென்ஷன். அது தீவிரமா போட்டோம்னா அதுதான் ஃபோக்கஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இன்டர்னலாவும், எக்ஸ்டர்னலாவும் நெறைய தூண்டுதல்கள் வர்றதுனால, நமக்கே ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சாரி, ஆட்டோ பைலட் மோட ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டின்றாரு. அ ஏன்னா, வெளியில இருந்து ஒரு தூண்டுதல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மைண்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. அது நம்ம பண்ணணும். அது அர்ஜென்ட் அப்படின்னு நம்ம மைண்டே வந்து நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம அத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததுனால இத்தன வருஷமா. இத்தன வருஷமா யாராவது கதவு தொட்டாங்கன்னா, கதவு தட்டுனாங்கன்னா ஓடி போய் திறக்கிறது தான் நம்ம மைண்ட் பிராக்டிஸ் ஆயிருக்குது. அதே மாரி யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா, டப்புன்னு எடுத்து பேசுறது தான் நம்ம மைண்ட் பிராக்டிஸ் ஆயிருக்குது. ஆனா, ஆத்தர் என்ன சொல்றாரு அப்டின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் எது வந்து வெளில இருந்து நமக்கு அர்ஜென்ட் இத பண்ணி ஆவணும். ஐயோ! அவங்க ஃபோன் பண்றாங்க. ஐயோ! இந்த வேல வந்திருக்கு. ஐயோ! அவங்க வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறது எல்லாமே, அவ்ளோ சிக்னிஃபிகன்ட்டே கிடையாது. சிக்னிஃபிகன்ட் அப்டின்னா, உங்க கோல்க்கோ, ஒரு உங்க லைஃப்ல ஒரு பெரிய ரிசல்ட் கொண்டு வரதுக்கான ஒரு உந்துதலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்டின்றாரு. அதாவது இப்ப நீங்க 24 மணி நேரம் இருக்குது அப்டின்னா, 8 மணி நேரம் உங்க கோல்க்காக கம்பல்சரி ஒரு ஹை ஃபோக்கஸ் மோட்ல இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. இல்ல எனி அ எக்ஸ்டர்னல் அ என்விரான்மென்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் வருது. ஸ்டிமுலஸ்னா ஒரு உந்துதல் வருது. இல்ல ஏதாவது ஒரு அ டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படின்னா, அது முக்கியமான விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரேர் தான் அப்படின்றாரு. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்றது? நம்ம ஆட்டோ பைலட் மோட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா தான் நம்ம வந்து வேற இடத்துல நம்ம ஃபோக்கஸ் போட முடியும். இல்லன்னா, ஆட்டோ பைலட் மோட்லயே போயிட்டுருப்போம். என்விரான்மென்ட்ல இருந்தோ, இல்ல நம்ம மைண்ட்ல இருந்தோ ஒரு உந்துதல் வருதுன்னா, அத ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒண்ணு வரும். அத ஃபாலோ பண்ணிட்டு போவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒண்ணு வரும். அத ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இப்படி இப்படி ஆட்டோ பைலட் மோட்ல போயிட்டே இருப்போம் நம்ம. அதாவது ஆல்ரெடி இந்த ஸ்டேட்மெண்ட்ட சொன்னாரு. இப்பயும் ரிப்பீட் பண்றாரு. என்ன அப்படின்னா, இது மட்டும் இங்கிலீஷ்ல நான் சொல்லிட்டு தமிழ்ல சொல்றேன். டைரக்டிங் யுவர் அட்டென்ஷன் டுவார்ட்ஸ் the most important object of your choosing and then sustaining that attention is the most consequential decision we will make throughout a day. We are what we pay our attention to அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏதாச்சும் ஒரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட்டா இருக்குது. அதாவது இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஆப்ஜெக்ட்ட நானே சூஸ் பண்ணணும். என்னோட கவனத்த அந்த இம்பார்ட்டன்டான ஆப்ஜெக்ட்னா ஒரு இம்பார்ட்டன்டான டாஸ்க்ன்னு எடுத்துக்குவோமே. ஆப்ஜெக்ட்ங்கிறது மேபி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். ஆ இம்பார்ட்டன்டான டாஸ்க் என்னங்கிறத நான் தான் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு என்னோட கவனத்த அந்த டாஸ்க் மேல திருப்பணும். திருப்பிட்டு என் கவனத்த அந்த டாஸ்க் மேலயே சஸ்டெயின் பண்ணி வச்சிருக்கணும். இப்படி வந்து ஒரு நாள்ல த்ரூ அவுட் த டே சொல்றாரு. ஒரு நாள் பூரா இத பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, இது வந்து மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டெசிஷன். அதாவது ஒரு பலத்த ரிசல்ட் யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வென்சஸ்னா என்ன? இதோட பின் விளைவுகள நீங்க அ ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிதானே அர்த்தம். சோ இது வந்து மோஸ்ட் கான்சிக்வென்ஷியல் டெசிஷன் அப்படின்னா, இது ஒரு பயங்கரமான ஒரு நல்ல பின் விளைவ குடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன்.
ஒரு நாள் பூராமே சும்மா ஒன்னு எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிக்கிட்டு நம்ம கோட்டா முடிஞ்சது இப்பெல்லாம் இல்ல. ஹோல் டே காலைல எழுந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் நம்மளோட கவனம் எங்க போகுது? அது இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு போகுதா? அந்த இம்பார்ட்டன்டான விஷயத்த நான் சூஸ் பண்றேனா? என் கவனம் அங்க போனதுக்கு அப்புறம் சிதறாம அங்கேயே நான் வச்சிருக்கேனா? இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பலத்த நல்ல பின் விளைவுகள குடுக்கக்கூடிய ஒரு டெசிஷனா இது அமையும் அப்படின்றாரு. அண்ட் வாட் வி நாம யாரு? நம்ம கவனம் எங்க போகுதோ அதுதான் வளரும். அப்ப நம்ம கவனம் எங்க போகுதோ அதுதான் நம்மளா ஃபியூச்சர்ல மாறுவோம். அப்படி சொல்லி சொல்றாரு. ஆ இப்ப என்ன பண்றாருன்னா, நேத்து நைட் நான் குரூப்ல ஒரு பிக்சர் போட்டிருந்தேன். 4 4 டாஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால இன்னைக்கு ஷேர் பண்ண முடியாது. வெளியிலருந்து அட்டெண்ட் பண்றேங்கிறதுனால WhatsAppல போஸ்ட் பண்ணியிருந்தேன். முடிஞ்சா அந்த WhatsAppல அந்த பிக்சர பாருங்களேன். ஆ அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப எப்படி நம்ம அந்த Q2 குவாட்ரண்ட்ல ஸ்டீவன் கவியோட Q2 குவாட்ரண்ட் அ அந்த பிக்சர் இருக்கும் இல்லையா? அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட் அந்த மாரி ஒரு 4 குவாட்ரண்ட் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் சிமிலரா தான் இந்த இந்த டைப்ஸ் ஆஃப் டாஸ்க்ஸும் இருக்குது. ஆ சோ இங்க இது வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, இந்த இந்த 4 டாஸ்க்ஸ வந்து நான் ரொம்ப கிளியரா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். அத புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் அப்டின்றாரு. அப்படி அதாவது அது புரிஞ்சுட்டா மட்டும் தான் நம்மளோட பிரெயின்ல வந்து நம்ம வந்து இந்த டாஸ்க்க பண்ணணுமா? வேண்டாமா? அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ண முடியும் அப்டின்றாரு. இது வந்து மோஸ்ட்லி நான் வொர்க் ரிலேட்டடா மட்டுமே போட்டிருக்கேன். பட் ஆனா உங்களோட பெர்சனல் லைஃப்க்கும் இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆ இப்ப வந்து 2 கிரைட்டீரியாவ அவர் கன்சிடர் பண்ண சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு டாஸ்க் ப்ரொடக்டிவா இல்லையா? அந்த டாஸ்க் அட்ராக்டிவா இல்லையா? அப்படின்னு சொல்லி நம்ம அத எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாரு. ப்ரொடக்டிவ் டாஸ்க்குக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாரு அப்படின்னா, அந்த டாஸ்க்க நீங்க பண்ணீங்கன்னா நீங்க ஆக்சுவலி அந்த ஒரு புரொடக்டிவான குவாட்ரண்ட்ல ஒரு டாஸ்க்க பண்ணீங்கன்னாவே, உங்களுக்கு நெறைய அக்கம்ப்ளிஷ் ஆகும். நெறைய புரொடக்டிவா நடக்கும். நெறைய மாற்றங்கள் வரும். ஸோ இது வந்து புரொடக்டிவ் டாஸ்க். அட்ராக்டிவ் டாஸ்க்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபன்னு நல்ல ஒரு ஜோக் அடிக்கிறாங்கன்னா, அது அட்ராக்டிவா நமக்கு போய் சிரிக்கணும்னு தோணும். அன்அட்ராக்டிவ் டாஸ்க் அப்டின்னா, சில விஷயங்கள் வந்து ரொம்ப போரிங்கா இருக்கும். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். அந்த வேலைய எடுத்தாலே மைண்ட் வேற எங்கேயாவது போகும். அந்த வேலைய பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி வேற எங்கேயாவது போகும். இதெல்லாம் அன்அட்ராக்டிவ் டாஸ்க். ஓகேங்களா? அன்ப்ரொடக்டிவ் டாஸ்க் அப்டின்னா, அந்த அந்த வேலைய நம்ம பண்ணுவோம். பண்றதுனால ஒரு பெரிய இம்பாக்ட் நம்ம லைஃப்ல இருக்காது. சோ இதுதான் வந்து இந்த 4 வார்த்தைகளுக்கான அர்த்தம். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நெசசரி வொர்க்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நெசசரி வொர்க் என்ன அப்டின்னா, அது வந்து அன்அட்ராக்டிவா இருக்கும். ஆனா, அது கொஞ்சம் புரொடக்டிவா இருக்கும். எப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து அ டீம் மீட்டிங்ஸ் அண்ட் கால்ஸ். காலைல எந்திரிச்ச உடனே மீட்டிங் அட்டாக் அ அ டீம்ல என்ன பண்றாங்கன்னு ஒரு கால் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீம் மீட்டிங்ஸ் அண்ட் கால்ஸு, அதுக்கப்புறம் ஒரு குவார்ட்டர்லி பட்ஜெட் பண்றது. ஐ திங்க் இந்த ஆத்தருக்கு வந்து குவார்ட்டர்லி பட்ஜெட் பண்றது வந்து ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம்னு நெனைக்கிறேன். நெறைய இடத்துல அந்த குவார்ட்டர்லி பட்ஜெட்ட உள்ள கொண்டுந்துட்டே இருக்காரு. தம்பி நம்ம ஆளுன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு நெனைச்சேன். ஓகே. சோ அந்த நெசசரி வொர்க்ல பார்த்தீங்கன்னா, இந்த டீம் மீட்டிங், ஒரு குவார்ட்டர்லி பட்ஜெட் பண்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அட்ராக்டிவா இருக்காது. ஆனா, இதெல்லாம் பண்றது வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கும். அண்ட் நெசசரி வொர்க் தான். இது இது சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நெசசரி வொர்க்ல வரும். ஏன் நெசசரி வொர்க்ல வருது? ஒரு பர்ப்பஸ்ஃபுல் வொர்க்ல வரல அப்டின்னா, இது வந்து அதாவது இப்போ ஒரு குவார்ட்டர்லி பட்ஜெட் போடுறோம். ஒரு டீம் மீட்டிங் வைக்கிறோம். இன்னைக்கு ஒரு டீம் கால் வச்சு பேசுறோம். இன்னைக்கு மீட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி தான் ஆவணும். நம்ம பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, இது வந்து நம்ம லைஃபயே மாத்திருமா? நம்ம நம்ம கவனத்த வந்து இந்த டீம் மீட்டிங்ல போடுறதுனால நம்ம லைஃபயே மாத்திருமா? ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ட் இம்பாக்ட் அப்படின்னா, ஒரு சொல்லிக்க கூடிய அளவுக்கு பெரிய ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்குமா? அப்படின்னா இருக்காது. சோ அதெல்லாம் வந்து இந்த குவாட்ரண்ட்ல வரும். அடுத்து அன்னெசசரி வொர்க். நெசசரி வொர்க்கு கீழ இருக்கிற குவாட்ரண்ட். இதுல என்ன அப்டின்னா, அன்அட்ராக்டிவா இருக்கும், அன்ப்ரொடக்டிவா இருக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்க டேபிள் ரொம்ப குப்பையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க டேபிள வந்து கிளீன் பண்ணி எடுத்து வைக்கணும்னு நீங்க திடீர்னு வொர்க் பண்ணுவீங்க. சோ இது வந்து கண்டிப்பா அன்அட்ராக்டிவ் தான். ஆனா அன்ப்ரொடக்டிவும் கூட. இதே வந்து அன் என்ன சொல்றது? இது வந்து எப்படி மைண்ட் வொர்க் ஆகும்ன்னு சொல்றாரு அப்டின்னா,
ஒரு முக்கியமான நெசசரி ஒர்க்கோ, ஒரு பர்பஸ்ஃபுல் ஒர்க்கோ, அதாவது ஒரு முக்கியமான ஒர்க் நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி பண்ண வேண்டியது இருக்கு, திங்க் பண்ணி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, நம்ம பிரெயின் உடனே பாஞ்சு போய் அதை பண்ணாது. நம்ம பிரெயின் இட் வில் ரெசிஸ்ட் த டாஸ்க் அப்படின்றாரு. ரெசிஸ்ட் அப்படின்னா அந்த டாஸ்க்கு ஒரு மனத்தடைய போடும். எப்பவுமே நம்ம மைண்ட் அட்ராக்டிவா, ஈஸியா, ஹாப்பியா இருக்கக்கூடிய டாஸ்க்கை மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் சூஸ் பண்ணும். அப்ப இந்த இப்போ ஒரு கஷ்டமான டாஸ்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கஷ்டமான டாஸ்க் வரும்போது நம்ம பிரெயின் என்ன பண்ணும்? அது பண்றதுக்கு சோம்பேறித்தனப்படும். அந்த பிரெயின் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில திங்க் பண்றதுக்கு சோம்பேறித்தனப்படும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, தேவையே இல்லாத ஒரு வேலைய நம்மள பண்ண வைக்கும். அது ஒரு இம்பார்ட்டன்டான டாஸ்க்கா இருக்காது. ஆனா அந்த வேலைய ஆனா கொஞ்சம் ஈஸியான டாஸ்க்கா இருக்கும். அந்த வேலைய பண்ண வச்சு, நம்மள நாமே பிஸியா காமிச்சு, நம்ம பிரெயின் நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 உட்கார்ந்து ஒரு பட்ஜெட் போடணும்னு ஒரு வேலை இருக்கு அப்படின்னா, அப்ப என்ன பண்ணுவோம், போய் டேபிள்ல உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்த உடனே அந்த பட்ஜெட் போட ஆரம்பிக்க மாட்டோம். அப்ப டேபிள கிளீன் பண்ணுவோம். இந்த வேலைய முடிச்சுட்டு அப்புறம் பட்ஜெட் போடலாம்ன்னு சொல்லிட்டு ஒரு லீஸ்ட் பிரியாரிட்டி ஜாப் எடுத்து அத முடிச்சுட்டு வர ட்ரை பண்ணுவோம். நம்ம பிரெயின் எப்படியெல்லாம் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணுமோ, அப்படியெல்லாம் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஆனா, என்ன போதையில டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா, "உனக்கு இந்த வேலைலாம் இருக்கு. நீ பிஸியா இருக்க" அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு ப்ரொடக்டிவிட்டில உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஏன்னா, அப்பதான் நீங்க சும்மா போய் இத்தன வேலை இருக்குன்னு சும்மா போய் படுத்து தூங்குன்னு உங்க பிரெயின் சொன்னா நீங்க தூங்க மாட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு தெரியும் படுத்து தூங்க முடியாது, நெறைய வேலை இருக்குன்னு. ஆனா, உங்க பிரெயின் வேற மாரி உங்கள ஈஸியான டாஸ்க்கு கொண்டு போகும். இது இங்க பாரு டேபிள் அரேஞ்ச் பண்ணணும். இங்க பாரு இந்த வேலைய முடிச்சுட்டு இத பண்ணுன்னு சொல்லிட்டு, இந்த வேலைய முடிக்கிற வேலையில ஈஸியான வேலைய வச்சிருக்கும். சோ, இது என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி பிஸியா இருக்கிறது ஒரு இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் லேசினஸ் விச் டசன்ட் லீட் டு ஆக்சுவலி அக்கம்ப்ளிஷிங் எனிதிங் அப்படின்றாரு. இது இந்த மாதிரி பிஸியா, அதாவது உருப்படியான வேலைகளை பண்ணாம ஏதோ ஒரு வேலையில நம்மள பிஸியா வச்சுக்கிறது நம்ம ஒரு ஆக்டிவ் ஒரு லேசினஸ் தான். ஆனா ஆக்டிவா இருக்கிற லேசினஸ். இந்த மாதிரி வேலைகளை பண்றது மூலமா நம்ம லைஃப்ல ஆக்சுவலி எதையுமே அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து டிஸ்ட்ராக்டிங் ஒர்க், அந்த கீழே 4வது குவாட்ரண்ட். இது எப்படி இருக்கும்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஆனா அன்ப்ரொடக்டிவா இருக்கும். இதுலதான் நம்மளோட எல்லா இப்போ ஸ்மார்ட் போன் பாக்குறது, சோசியல் மீடியா பாக்குறது, கான்வர்சேஷன்ஸ், சாட் பண்றது ஃப்ரெண்ட்ஸோட, நியூஸ் வெப்சைட்ஸ போய் பாக்குறது, நடந்து போய் டீ குடிக்க போறேன் அப்படின்னு ஒரு பிரேக் எடுத்துட்டு போயிட்டு அங்க ஃப்ரெண்ட்ஸோட நின்னு ஒரு சின்ன சாட் பண்றது. இந்த மாதிரி நிறைய, அதாவது அவர் இதெல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, லோ ரிட்டர்ன் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றாரு. இவர் ஹை ரிட்டர்ன், சாரி லோ ரிட்டர்ன் அப்படின்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மூலமா நமக்கு எந்த ஒரு பெருசா ஒரு ரிட்டர்ன்ஸும் இருக்காது இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இது அன்னெசரி ஒர்க்ல கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். நம்ம பிஸியா இருந்துட்டா கூட சரி, டேபிள் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒர்க் பண்ற டேபிள் கிளீன் ஆயிருக்கும், இல்ல ஏதோ ஒரு வேலையை கொஞ்சமாவது ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி எடுப்போம். ஆனா டிஸ்ட்ராக்டிங் ஒர்க்ல இது நம்ம ப்ரொடக்டிவிட்டியோட ஒரு பெரிய பிளாக் ஹோல் அப்படின்றாரு. சோ இந்த இந்த என்ன சொல்றது, இந்த இந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லாமையும் இருக்க முடியாது. ஆனா ரொம்ப கான்சியஸா கம்மி டோசஸ்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 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 நம்மளோட அட்டென்ஷனை அந்த மேல இருக்கிற 2வது குவாட்ரண்ட்ல போட ஆரம்பிச்சோம் நிறைய அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு நேச்சுரலாவே இந்த கீழ இருக்கிற 2 குவாட்ரண்டோட டைம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 4வது இருக்கக்கூடிய பாக்ஸ் பர்பஸ்ஃபுல் பாக்ஸ். இதுதான் ப்ரொடக்டிவிட்டி ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்றாரு. நமக்கு ஆக்சுவலி இந்த பர்பஸ்ஃபுல் ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே நம்ம குரோத்துக்கான ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும். இறங்கி உள்ள போய் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு ஃப்ளோக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே அந்த ஃப்ளோவை விடவே மாட்டோம். நமக்கு பிடிச்சு பேஷனேட்டா ஹாப்பியா பண்ணிட்டே இருப்போம். ஹாப்பியா பேஷனேட்டா பண்ணிட்டே இருப்போம். சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த பர்பஸ்ஃபுல் ஒர்க் தான் நமக்கு லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றாரு. எந்த வேலையா இருந்தாலும் இப்ப இவர் இவரு 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 போடுற பர்செப்ஷன் எப்படி இருக்குது, இவரோட கண்ணோட்டம் எப்படி இருக்குதுன்னா, இந்த வேலையை பண்றது மூலமா எனக்கு என்ன இம்பாக்ட் கிடைக்கும், இந்த வேலையை பண்றது மூலமா எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சோ இந்த கேள்விக்கு பதில் சொல்லி நம்ம 4 குவாட்ரண்ட்லயும் வேலைகளை புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த பர்பஸ்ஃபுல் டாஸ்க்ல பாத்தீங்க அப்படின்னா, அவங்கவுங்க லைஃப்ல எது இம்பார்ட்டன்ட்டோ
அது வந்து இங்க பர்பஸ்ஃபுல் டாஸ்க்ல ஃபிட் ஆகும். இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டாஸ்க்ஸ் தான். இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான வெரி ஃபியூ டாஸ்க், ரொம்ப கம்மியான டாஸ்க் தான் இந்த பர்பஸ்ஃபுல் டாஸ்க்ஸ்ல வரும். அந்த டாஸ்க்கு கூட நம்ம பண்ணாம விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால நம்ம பண்ணக்கூடாதுன்னு பண்ணல. ஆக்சுவலி நமக்கு பர்பஸ்ஃபுல் டாஸ்க் பண்றதுல டைம் போறதே தெரியாம பண்ற அளவுக்கு நமக்கு பேஷன் இருக்கும். ஆனா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னாலையும் மத்த ஒரு கான்சியஸா இல்லாம இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து இந்த பர்பஸ்ஃபுல் டாஸ்க் பண்ணாம எதையோ ஒண்ணு மீதி 3 குவாட்ரண்ட் இருக்கிறத பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்றாரு. இப்போ ஒரு ஆக்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு எப்பவுமே வந்து ஒரு சினிமாவை ரிஹர்ஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்றதா அவருக்கு பர்பஸ்ஃபுல் டாஸ்கா இருக்கும். ஒரு பினான்சியல் அட்வைசருக்கு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எங்க மேக் பண்ணலாம்னு அனலைஸ் பண்றது, புது புது கிளைண்ட் போய் மீட் பண்றது, இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குதோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் தான் இவருக்கு ஒரு பர்பஸ்ஃபுல் டாஸ்கா இருக்கும். ஒரு ரிசர்ச்சர் இருக்காங்கன்னா அவருக்கு எது பர்பஸ்ஃபுல் டாஸ்க் அப்படின்னா ஸ்டடீஸ் என்னென்ன அதுல எது ரிசர்ச் பண்றாரோ அந்த ரிசர்ச்சை பத்தி ஸ்டடி பண்றது, அதை டீச் பண்றது, அதை ஃபண்டிங்கெல்லாம் போய் அப்ளை பண்ணி ஃபண்டிங் வாங்க ட்ரை பண்றது, இதெல்லாம் தான் அவருக்கு பர்பஸ்ஃபுல் ஒர்க்கா இருக்கும். ஆத்தருக்கு எது பர்பஸ்ஃபுல் ஒர்க்கா இருக்கும்னா புக் எழுதுறது, ஆர்டிகிள்ஸ் எழுதுறது, நியூ ஐடியாஸ் பத்தி நியூ ஐடியாஸை பத்தி ரிசர்ச் பண்றது, வெளியில போய் டாக்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் தான் இவருக்கு பர்பஸ்ஃபுல் ஒர்க்கா இருக்கும். இது மாதிரி நம்மளோட பர்பஸ்ஃபுல் ஒர்க் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி நம்மளோட பர்பஸ்ஃபுல் ஒர்க் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுல நம்ம என்ன சொல்றது, நம்மளோட பர்பஸ்ஃபுல் ஒர்க் வந்து ஆக்சுவலா நம்ம பிரெயின் பவரை நிறைய எடுக்கும். இப்ப மீதி 3 ஒர்க் பண்றதுக்கு பிரெயின் பவரை நிறைய தேவையில்லை. ஆனா நம்மளோட பர்பஸ்ஃபுல் ஒர்க் பண்ணணும், நம்ம கம்பெனி வந்து இப்போ ஒரு ஒரு இப்ப இருக்கிறத விட ஒரு 10x growth பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரெயின் பவரை ஆக்சுவலி அது நிறைய எடுக்கும். ஸோ பிரெயின் பவர் எடுக்கும் போது நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் குறைச்சு அந்த பர்பஸ்ஃபுல் டாஸ்க் மோடுக்குள்ள போகும்போது ஆக்சுவலி நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு மத்த பீப்புள் பெர்ஃபார்ம் பண்றதை விட நாம நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் பத்தி பேசுறாரு. பர்சனல் லைஃப்ல வந்து பர்பஸ்ஃபுல் டாஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னா குழந்தைங்களோட உட்காந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் சேரிட்டில போய் வாலண்டியரிங் பண்றது, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ். அதாவது சும்மா எல்லாரும் உட்காந்து டிவி பாக்குறத தாண்டி அவங்களோட உட்காந்து ஒரு பர்சனல் கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிறது வந்து ரிலேஷன்ஷிப்லயும் பர்சனல் லைஃப்லயும் ஒரு பர்பஸ்ஃபுல் ஒர்க்கா இருக்கும் அப்படின்றாரு. ஆஹ் அதாவது ஒரு ஒரு பர்ஃபெக்டான ப்ரொடக்டிவ் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேல இருக்கிற 2 குவாட்ரண்ட்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கீழே இருக்கிற 2 குவாட்ரண்ட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஆனா ஆத்தர் அதையும் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். அதாவது அதாவது இந்த பார்டர்ஸ், ஸ்டிக்கிங் டு த பார்டர்ஸ், அதாவது இப்போ ஒரு 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 நாளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள்ல நம்ம பண்ற எல்லா ஆக்ஷன்ஸையும் இந்த பவுண்டரிக்குள்ளேயே வச்சிருக்கணும். எந்த பவுண்டரிக்குள்ள? நெசசரி ஒர்க்கா இருக்கணும், இல்ல பர்பஸ்ஃபுல் ஒர்க்கா இருக்கணும். அந்த பவுண்டரிய தாண்டி வெளியில போய் ஒரு அன்னெசசரி ஒர்க்கையோ ஒரு டிஸ்ட்ராக்டிங் ஒர்க்கையோ, அன்னெசசரி ஒர்க்னா நம்மள பிஸியா அந்த வேலை காமிச்சுக்கும். ஆனா நம்ம லைஃப்ல அது ஒரு பெரிய இம்பாக்ட, ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்காது அந்த ஆக்ஷன்ஸ். டிஸ்ட்ராக்டிங் ஒர்க்னா ஒண்ணுமே உருப்படி இல்லாத வேலைகள், போன் எடுத்து பாக்குறது, எதுக்கு போன் எடுத்து பாக்குறோன்னே தெரியாம சும்மா போன் எடுத்து பாக்குறது, அப்புறம் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன்ஸ்ல இருந்து என்ன வந்தாலும் அப்படியே டைவர்ட் ஆகுறது. சோ இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்டிங் ஒர்க். சோ நாள் பூரா நம்மளோட பார்டரை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா அது கஷ்டம்தான். நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு 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 ஆட்டோ பைலட் மோட்ல நம்ம இருக்கிறோம். ஆட்டோ பைலட் மோட்னா என்னன்னு நிறைய சொல்லிட்டேன். சோ ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல வெளியில இருந்து அந்த அன்னெசரியும் டிஸ்ட்ராக்டிங் ஒர்க்கும் நம்மள எடுத்துட்டே இருக்கும் நாள் பூரா. அப்போ ரேரா தான் வந்து நாம வந்து நெசசரி ஒர்க்லயும் பர்பஸ்ஃபுல் ஒர்க்லயும் ஒர்க் பண்ணுவோம். எப்ப ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டெட்லைன் வந்துருச்சு, இன்னைக்குள்ள முடிச்சாகணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது மட்டும்தான் அந்த மேல 2 குவாட்ரண்ட்டுக்கே வருவோம். ஆக்சுவலி ஆத்தர் வந்து ரொம்ப டீப்பா இந்த புக்கை பண்ணிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த இந்த ஃபர்ஸ்ட் இந்த லைனை படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தோணுச்சு அப்படி ஃபுல்லா டிஸ்ட்ராக்டிங் ஒர்க்லயே இருக்கும், நெசசரி ஒர்க்கும் பண்ணிட்டு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அடுத்த லைன்லயே சொல்றாரு, அந்த நெசசரி ஒர்க் நீங்க எப்ப பண்றீங்க? ஒரு டெட்லைன் வரும்போது பண்றீங்க. அப்ப டெட்லைன் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தா என்னைக்கு எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறது? சோ அப்படி டெட்லைன் வராதப்ப என்ன பண்றோம்? அன்னெசரி ஒர்க்கையும் டிஸ்ட்ராக்டிங் ஒர்க்கையும் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த புரிதலை நம்ம மைண்ட்ல கொண்டுட்டு
நாள் பூரா நமக்கான பவுண்டரிய, நம்மளோட பார்டர் லைனை நம்ம கிராஸ் பண்ணவே கூடாது. அந்த கோட்டை தாண்டி நீயும் வரமாட்டேன், நானும் வரமாட்டேங்கிற மாதிரி அந்த கோட்டை வரைஞ்சிட்டு எந்த டாஸ்க் வந்தாலும் சரி, இந்த இந்த 4 கேட்டகரியில இது எந்த கேட்டகரியில இந்த டாஸ்க் வருதுன்னு யோசிக்கணும். இது எந்த அளவுக்கு என் லைஃப்ல இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு யோசிக்கணும். இம்பாக்ட் கொடுக்குதா அதை பண்ணுங்க, இம்பாக்ட் கொடுக்கலையா அதை பண்ணாதீங்க. இந்த பார்டரை செட் பண்ணிட்டே இருக்கணும் நீங்க நாளைக்கு நாள் பூரா அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ், இந்த அட்டென்ஷனை பத்தி புரிஞ்சுக்கிறது, அட்டென்ஷனை பத்தி அடுத்த சாப்டர்ல சொல்லியிருக்காரு. சோ இந்த அட்டென்ஷனை பத்தி புரிஞ்சுட்டு இந்த மாதிரி இந்த பார்டர் டாஸ்க்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கான பார்டர்ஸ் எல்லாம் அவர் மெயின்டைன் பண்ண அவரோட ஆட்டோ பைலட் மோடு தானா குறைஞ்சது அப்படின்றாரு. ஆட்டோ பைலட் மோட போய் ஸ்டாப் பண்றது வந்து கஷ்டம். வெளியில இருந்து என்விரான்மெண்ட்ல இருந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது கஷ்டம். நமக்கு ஒரு ஃபோன் கால் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது கஷ்டம். நம்ம மண்டைக்குள்ள ஒரு விஷயத்த பிரெயின் வந்து எடுத்துட்டு வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது கஷ்டம். இதெல்லாம் நடக்காத விஷயங்கள். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி தான் நம்மளோட ஆட்டோ பைலட் மோட நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. ஆனா நம்ம வந்து இந்த 2 குவாட்ரண்ட்ல நெசசரி ஒர்க்லயும் பர்பஸ்ஃபுல் ஒர்க்லயும் நிறைய டைம் நாள் பூரா நம்ம பார்டர் லைனை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓவர் த டைம் வந்து நம்ம ஆட்டோ பைலட் மோடு தானா சுவிட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இன்னும் டீப்பா போகுது பர்பஸ்ஃபுல் ஒர்க்லயும் நெசசரி ஒர்க்லயும் அப்படின்றாரு. இன்னைக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ப்ரொஃபஷனல் லைஃப்ல இதை அச்சீவ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களோட உங்க பர்சனல் லைஃப்லயும் நீங்க அதை ஓவரா அச்சீவ் பண்ண ஓவர் த பீரியட் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து இப்போ ஒரு எக்ஸசைஸ் கொடுத்திருக்காரு. என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா இமிடியேட் வேவ் உங்க ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம இமிடியேட்டா அதுல வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி பாத்திர முடியும். இப்ப போன்ல இருக்கிறவங்க போன்லயே கீப் நோட்ஸ்ல டைப் பண்ணுங்க. பென் அண்ட் பேப்பர் இருக்கிறவங்க பென் அண்ட் பேப்பர்ல எழுதலாம். லேப்டாப்ல இருக்கிறவங்க லேப்டாப்ல நோட் பண்ணுங்க. பட் ரொம்ப கிளியரா என்ன நோட் பண்ணும் அப்படின்னா நேத்து காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க, நேத்து காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன வேலைகள் நீங்க யாருக்கும் இதை ஷேர் பண்ண தேவையில்ல. பட் உங்களுக்கு ஹானஸ்டா இதை நீங்க ஃபீல் பண்ணுங்க. நம்ம வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணோம்னா மேபி கொஞ்சம் பாலிஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ யாருக்கும் இதை ஷேர் பண்ண தேவையில்ல. ரொம்ப ஹானஸ்டா நேத்து காலையில இருந்து நேத்து நைட் வரைக்கும் நீங்க என்னென்ன வேலைகள் பண்ணீங்க, அதோட இம்பாக்ட் எவ்வளவு, அது வந்து இந்த 4 கேட்டகரியில எந்த கேட்டகரியில விழும் அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. நீங்க நேத்துக்கு நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வாரத்துல இருந்து வாரம் கூட நோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ராப்ளி இன்னைக்கு உட்காந்து காமா இந்த வாரம் பூரா போன சாட்டர்டேல இருந்து போன சண்டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வாரம் பூரா மேஜர் ஆஃப் த டைம் எனக்கு எந்தெந்த டாஸ்க்ல போச்சு, சோ அந்தந்த டாஸ்க் வந்து எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் லைஃப்ல, ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லையா. அப்புறம் அப்படி இல்லைன்னா இந்த 4 கேட்டகரியில எந்த கேட்டகரியில நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் த டைம் போச்சு, ஃபோக்கஸ் போச்சுங்கிறத ஒரு 5-10 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது ஆக்சுவலி இது பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து படிக்கிறதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் இந்த எக்ஸசைஸை வந்து உங்களை பண்ண வைக்கிறேன் நானு. ஸோ வி கேன் ஸ்டார்ட். நேத்து காலையில இருந்து நைட் வரைக்கும் எழுதின டாஸ்க் பேசிக்கலி எழுதுங்க. பக்கத்துல வந்து அதோட இம்பாக்ட் என்ன நம்ம லைஃப்ல, ரிட்டர்ன்ஸ் ஹை, லோ, மீடியம் அந்த மாதிரி போடுங்க. அப்புறம் இந்த இந்த 4 குவாட்ரண்ட்ல ரொம்ப நிறைய டாஸ்க்ஸ் எந்த குவாட்ரண்ட்ல பண்ணிருக்கோங்கிறத பாருங்க. இப்ப நீங்க போடுற லிஸ்ட்ல ஹை ப்ரியாரிட்டில வர டாஸ்க் எல்லாம் மட்டும்தான் வந்து ஹை இம்பாக்ட் ஹை ரிட்டர்ன் கொடுக்குற டாஸ்க் எல்லாம் மட்டும்தான் பர்பஸ்ஃபுல் ஒர்க்ல வரும். மீதி எல்லாமே மீதி குவாட்ரண்ட் 3 குவாட்ரண்ட்ல வரும். ஸோ கொஞ்சம் கவுண்ட் பண்ணுங்க. இது ஒரு ஒரு 6 ஆகுது. ஒரு 6-12 வரைக்கும் இந்த இதை பண்ணலாம். என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இருந்தாலும் நெசசரியில வருமா, டிஸ்ட்ராக்டிங்ல வருமா? அது நீங்க என்ன கண்டென்ட் பேசுனீங்கிறத பொறுத்து. சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அன்னெசரியில வரும். இல்ல சால்வ் பண்ற மாதிரி பேசுனீங்கன்னா ப்ராப்ளி நெசசரியில வரும். ஆனா பக்கத்து வீட்டு பொண்டாட்டிகிட்ட பேசுறது எந்த லிஸ்ட்ல வேற படம்? டிஸ்ட்ராக்டிங் நீங்க முதல்ல எந்த லிஸ்ட்ல வரீங்க?
இன்னொன்னு இப்ப நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம பிரெயின் இந்த லிஸ்ட் போடும்போது நம்ம பிரெயின் நேச்சுரலாவே நம்மள வந்து என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவ் சைடு எழுத வைக்கும். இதெல்லாம் நிறைய ஆமா பண்ணோம். மேடம். இப்ப இந்த வேலை மேடம் பண்ணோம். அப்படி எழுதாம நெகட்டிவ் சைடு எழுதுங்க. என்ன சார்? அததான் கேட்கலான்னு இருக்கேன். நேத்து பண்ணது எல்லாமே பர்பஸ்ஃபுல்லே வருது. எனக்கு 5 எழுதியிருக்கேன். பர்பஸ்ஃபுல்லா அப்ப அவ்வளவு பண்ணா அப்ப அதோட ரிட்டர்ன்ஸ் என்னன்னு நீங்க PB15 போர்டுக்கு சப்மிட் பண்ணணும். இன்னைக்கு எழுதின 5 ஒர்க்ல என்ன அவுட்கம் வந்துச்சு? இல்ல கொஞ்சம் நெகட்டிவ் சைட்லயே எழுதலாம். நம்ம வந்து பிரெயின் வந்து நம்மள மேனிபுலேட் பண்ண விடாம பாத்துக்கிட்டோம்னா நம்மளோட பிளைண்ட் ஸ்பாட்ஸ் நமக்கு தெரிய வரும். இல்லைன்னா நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்ம ப்ரொடக்டிவா தான் ஒர்க் பண்றோம்னு நம்பிட்டு ஆனா ஒரு 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 கம்ப்ளேசன்சில இருப்போம். கம்ப்ளேசன்சினா ஒரு விஷயம் தப்பு நடந்துட்டு இருக்கும். ஆனா அது தெரியாமயே எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்குன்னு நம்பிட்டு நம்ம ஹாப்பியா இருக்கிறது. இன்னும் டீப்பா சொல்லணும்னா ஒரு 100% நம்ம ப்ரொடக்டிவா இருந்தோமா அப்பனா கண்டிப்பா இருந்திருக்க மாட்டோம். சோ அத மைண்ட்ல வச்சு கொஞ்சம் என்ன சொல்றது நம்மளோட நெகட்டிவிட்டிஸ் தெரியிற மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஹானஸ்டா இதை போடுங்க. பர்பஸ்ஃபுல் ஒர்க் மட்டும் ஃபில் பண்ணிட்டு கலை சார் மேபி நீங்க வந்து அன்னெசரி நெசசரி டிஸ்ட்ராக்டிங் எல்லாம் ஃபில்லே பண்ணாம இருப்பீங்களா இருக்கும். ஒரு 24 மணி நேரத்துல 5 டாஸ்க் தான் பண்ணீங்க. மீதி டைம் எல்லாம் என்ன ஆச்சு? சோ இதெல்லாம் அது எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா மெஜர் ஆஃப் த டைம் இதுல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க பிரெயின் வந்து நீங்க நல்லா பண்ணது மட்டும் காமிச்சு கலை சூப்பர் நீங்க அப்படின்னு சொல்லி பாசிஃபை பண்ண ட்ரை பண்ணுது. நல்லா பண்ணாதையும் சீனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு தோணுது. உதாரணத்துக்கு நம்ம போனே எடுத்து நேத்து பார்க்கவே இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப எவ்வளவு நேரம் போன் பார்த்தோம்? அப்ப அந்த டைம் எல்லாம் லோ ப்ரொடக்டிவ் தானே. அப்ப அது ஏன் பர்பஸ்ஃபுல்லா வரல? இப்படி யோசிக்கலாம் நம்ம.
இப்ப எனக்கு இந்த அன்அட்ராக்டிவ்க்கும் அட்ராக்டிவ்க்கும் ம் இப்போ வந்து இந்த வேலை செய்யணும், இதை செஞ்சா என் பிசினஸ்க்கு ஒரு growth இருக்குது, முக்கியமான வேலை. ஆனா எனக்கு அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்ல இருக்கு. அது எப்படி நான் அட்ராக்டிவ்னு அதை எப்படி ஆனா அதை செய்யறோம். ஆனா அதுதான் ரொம்ப முக்கியம். growthக்கு அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அது எப்படி அப்ப ம் அட்ராக்ட் ஆகலைங்கும் போது அது எப்படி அது நெசசரின்னு கொண்டு வருது? அதுதானே பர்பஸ்ஃபுல்லான ஒர்க். அது எனக்கு அது அட்ராக்ட் ஆகும். அதாவது பர்பஸ்ஃபுல் ஒர்க் அட்ராக்டிவா தான் இருக்குது. அன்அட்ராக்டிவ்ல வந்து நெசசரி ஒர்க் சொல்றீங்க, கரெக்டா? இல்ல இல்ல, ஓ, தேவையான அது வேலை. பர்பஸ்ஃபுல் ஒர்க்கே உங்களுக்கு அட்ராக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா? ஆ, 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 ஆ. இல்ல, அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, அதுக்கான எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் காரணம். இதெல்லாம் தள்ளி வச்சு ஆக்சுவலி நம்ம பர்பஸ்ஃபுல் ஒர்க்ல உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப டீப்பா போவோம். அது வந்து ஆக்சுவலி அதோட ரிசல்ட்ஸ் நமக்கு ஃபீல் பண்ண 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 அது அட்ராக்டிவ் ஒர்க்கா நமக்கு மாறும். ஏன்னா இப்போ ஒரு லார்ஜஸ்ட் இம்பாக்ட்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லார்ஜஸ்ட் அப்ப ஆக்சுவலி அதுதான் நம்ம பேஷனா இருக்கணும். இது வந்து ஆக்சுவலி இக்கிகைக்கு டச் ஆகுது தினேஷ். இப்போ ஒரு ம், விஷயம் வந்து இப்ப எனக்கு பிசினஸ் பேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது ம். அட்ராக்டிவா இருக்கணும் இல்லையா? புரியுது. இப்ப அதிலேயே பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு அந்த குரோத்துக்கு மட்டும் தான் நான் வொர்க் பண்ணுவேன். மத்தபடி இந்த டீம் கால்ஸ் எல்லாம் எனக்கு என்ன சொல்றது? ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு அன்அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு காரணம், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு போரிங் டாஸ்க், ரொட்டீன் டாஸ்க்ங்கிறதுனால. ஆனா புது ஐடியாஸ் என் பிசினஸ்க்கு யோசிக்கணும். என் பிசினஸ் இங்கிருந்து இங்க எடுத்துட்டு போணும். இது இவ்ளோ ரெவென்யூ பண்ணும். இது பண்ணுச்சுன்னா, அது அப்புறம் இந்த பிளான போய் ஒரு 10 பேர்கிட்ட பேஷனேட்டா டிஸ்கஸ் பண்றது. அதுல வர சேலஞ்சஸ சால்வ் பண்றது. இதெல்லாம் ஆக்சுவலி நமக்கு அட்ராக்டிவா இருக்கணும் ஆஸ் அன் என்டர்பிரினருக்கு. அப்படி இல்லன்னா ம். அட்ராக்டிவான குவாட்ரண்ட் இது இந்த குவாட்ரண்ட் ஒருத்தருக்கும் மாறும். ஒரு ஆக்டருக்கு வந்து மாறும். ஒரு ரிசர்ச்சருக்கு மாறும். இப்போ ஒரு ஆக்டர் இருக்காரு அப்படின்னா, ஆக்டர் வந்து நடிச்சு பார்த்து ரிஹர்சல் பண்ணி ஆ அத வந்து ஸ்டேஜ்ல பண்றது அவருக்கு அட்ராக்டிவா இருக்கணும் இல்லையா? அதுக்கான ரிஹர்சல பண்றது வந்து அவருக்கு அட்ராக்டிவா இருக்கணும் இல்லையா? அட்ராக்டிவா இல்லைன்னா ஆண்டர்பிரினரே இல்லைங்கிறீங்க. அப்படி இல்ல. அப்படி அட்ராக்டிவா இல்லாம போறதுக்கு காரணம் நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நமக்கு வந்து இது பண்ணக்கூடாதுங்கிற இன்டென்ஷன் கிடையாது. பட் நம்ம அது பண்ணாம போறதுக்கான காரணம் நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் ரொம்ப திரும்ப திரும்ப நான் லாஸ்ட் சாப்டர்லயும் இந்த சாப்டர்லயும் சொல்றேன். வெளியில இருந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். உள்ள இருந்து நமக்கு மைண்ட்ல இருந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இது 2யும் தள்ளி வச்சுட்டு நம்ம கவனத்த எங்க போட போறோம் அப்படின்னு ரொம்ப இன்டென்ஷனலா டெலிபரேட்டா போடணும். டெலிபரேட்டா அப்படின்னா வேணும்னே நான் இததான் பண்ண போறேன். இதுதான் அடுத்து இன்னைக்கு இந்த வாரத்தோட கோல் இதுதான். அந்த மாதிரி இந்த நாளோட கோல் இதுதான். இந்த 1 மணி நேரத்தோட கோல் இதுதான். ஆக்சுவலி பிரெயின் ட்ரேசி சொல்லுவாரு. ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீப்புள்லாம் வந்து இயரு, மந்த் எல்லாம் பிளான் பண்ண மாட்டாங்க. மினிட்ஸ பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் நமக்கு இருக்கணும். அடுத்த 5 மினிட்ஸ் நான் இததான் பண்ண போறேன். அடுத்த 10 மினிட்ஸ் நான் இததான் பண்ண போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் மோடுக்குள்ள வர 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 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைய ஆரம்பிச்சுரும். குறைய குறைய நேச்சுரலா நம்ம வந்து இந்த பர்பஸ்ஃபுல் ஒர்க்ல நெறைய பண்ண ஆரம்பிப்போம். நெறைய இம்பாக்ட்ஃபுல்லான ரிசல்ட் குடுக்கக்கூடிய ஹை ரிட்டர்ன் டாஸ்க் பண்ண 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 இது மோர் அட்ராக்டிவா மாறும் தினேஷ். அதாவது இன்னொரு ரீசனும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் படிச்சேன் இல்லையா? என்ன அப்படின்னா, அந்த மைண்ட் வந்து ஒரு முக்கியமான வேலைய பண்ணும்போது சாரி ஒரு முக்கியமான வேலைய பண்ணணும்னு நெனைக்கும்போது, அது கஷ்டமா இருக்கும் ஆப்வியஸ்லி. இப்ப 100 கோடி பண்றது ஈஸின்னா எல்லாரும் பண்ணிட்டு போயிருவாங்கல்ல. அந்த 100 கோடி ம். லைஃப் உங்களுக்கு குடுக்கறதுக்குள்ள நெறைய நீங்க அதுக்கு வொர்த் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 சேலஞ்ச் உங்களுக்கு குடுக்கும். அத ஹேண்டில் பண்றது நிஜமா பிரெயினுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணும்? தேவையில்லாத ஒரு டாஸ்க் எடுத்துட்டு ஈஸியான டாஸ்க்கா உங்களுக்கு காமிச்சு, நீங்க பிஸியா தான் இருக்கீங்கன்னு உங்கள நம்ப வச்சு, உங்கள வந்து இந்த ஹை ரிட்டர்ன் டாஸ்க்க பண்ண விடாம தூக்கிட்டு போயிடும். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம பிரெயின் இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம பர்பஸ்ஃபுல் டாஸ்க் நேச்சுரலா ஷிஃப்ட் ஆயிருவோம். அது ஏன் உங்களுக்கு அன்அட்ராக்டிவா இருக்குது அப்படின்னா, உங்க பிரெயின் வந்து அத ரெசிஸ்ட் பண்ணுது அந்த டாஸ்க்க பண்றதுக்கு. ம். அத வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு நெறைய டெக்னிக்ஸ் சொல்றாரு. நம்ம பிரெயின புரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்றாரு. இப்ப அடுத்த சாப்டர் அதுதான். ஓகே, எல்லாரும் முடிச்சுட்டீங்கன்னா, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்குங்கிறத போன வாரத்துக்கும் போட்டு பாருங்க. கண்டிப்பா இப்ப கலை சார் சொன்னது ஒரு நல்ல இன்புட். பர்பஸ்ஃபுல் ஒர்க்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு, நான் பர்பஸ்ஃபுல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுக்க வேணாம். நாள் பூரா என்ன டாஸ்க் பண்ணீங்கன்னு ஃபுல்லா லிஸ்ட் பண்ணி எடுங்க. அப்ப அதுல கண்டிப்பா கீழ 2 குவாட்ரண்ட்ல இருக்கிற டாஸ்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அ
ஓகே. சோ இப்ப அடுத்த சாப்டர் வந்து தி லிமிட்ஸ் ஆஃப் யுவர் அட்டென்ஷன். இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான். நம்மளோட 17 மேடம் சார் 17 6:17 ஆயிடுச்சா? ஆமா. ஓகே. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. போதும், போதும். பயங்கரமா என்ன distract ஆயிட்டாச்சு. மேடம் எக்ஸசைஸ் செய்யறது மேடம் எனக்கு என்ன ஒரே ஒரு சார்? இவ்வளவு நாள் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுறது இதெல்லாம் என்னன்னா Multitasking. நம்ம கிட்ட கெப்பாசிட்டி என்னோட பிளஸ் பாயிண்ட்னு நினைச்சேன். தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க பெருமையா. அடுத்த சாப்டர்ல கழுவி கழுவி ஊத்துறாரு. அதுதான் சொல்றேன். நீ போன வாரம் நான் இந்த இதை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ம். டெய்லியே 2-3 முறை வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணேன். பாரு போன் பேசிட்டு இந்த வேலை செய்யற, டிவியை பார்த்துட்டு ம். பேசுற அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. அது நல்ல வேல்யூபிளா ஓகே. ஆக்சுவலி வந்து அத நம்ம பெருமையா பார்க்காம, ஒரு டாஸ்க்ல நம்மளால டீப்பா ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு நெகட்டிவா பார்க்க ஆரம்பிங்க அத. அதான் அதனால தான் நம்ம நான் இவ்வளவு நாள் இந்த புக் ரிவ்யூ போன வாரம் வரதுக்கு